அசாதாரண செயல்கள் செய்வதை சாகசம் என்று கூறுவோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையே சிலருக்கு சாகசமாக மாறிவிடுவது உண்டு. திருச்சி மணப்பாறை அருகே இப்படிப்பட்ட அசாதாரண சூழலில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளின் பயணம் பற்றிய ஒரு தொகுப்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த ஊத்துக்குளி மற்றும் தேனூரை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து 500க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் தாங்கள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்ல தினசரி பயணம் செய்வது இப்படித்தான். வளநாடு, கொடும்பப்பட்டி, பாலக்குறிச்சி, சுக்காம்பட்டி அரசு பள்ளிகளில் இவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த அரசு பேருந்தை விட்டால் இவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. காரணம், துவரங்குறிச்சி ஊத்துக்குடி வழித்தடத்தில் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஓர் அரசு பேருந்து மட்டுமே இயக்கப்படுகின்றது. இந்த டயத்துக்கு ஒரு 5:30 மணி போல பஸ் எங்களுக்கு இருக்கு. இந்த பேருந்து ஒரு பேருந்து அது தோரங்குறிச்சியிலேருந்து வருது. தோரங்குறிச்சியிலேருந்து வரும்போது கையாட்டிலேயே கும்பல், போதுமான கும்பல்கள் அங்கேயே ஏறிடுறாங்க. ஏறினாலும் அங்கேருந்து வரும்போது இந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் நிறைய பேர் 242 பஸ்கள் இருக்குது. அத்தனை மாணவர்களும் ஏற முடியலை. இந்த மாதிரி வசதிகள் எங்களுக்கு போதா பத்தலை. முண்டி அடித்து ஏறுவதே சாகசம் என்னும் போது மற்றும் ஒரு ஆபத்து இந்த மாணவர்களுக்காக காத்திருக்கிறது. படிக்கட்டு பயணம் வாயிலாக இப்படி பயணம் செய்யும் போது ஓடும் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து காயம்பட்ட மாணவர்களும் ஏராளம். எங்களுக்கு பஸ்ஸு கும்பலாக இருக்கிறதுனால பொம்பளை பிள்ளைங்கனால ஏற முடியல. பகுதி பொம்பளை பிள்ளைங்க படியில் தொங்குறாங்க. அவங்க படியில் தொங்குறதுனால அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. நடந்து போகும்போது வீட்டில் காணோம் அப்படி சொல்லி தேடுறாங்க. அங்கே அவங்க நடந்து போகும்போது அவங்களுக்கு திருடங்க வராங்க, அப்படி வராங்க, பொண்ணுங்களை கடத்திட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. இதுவே எங்களுக்கு பஸ்ஸு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் தனியாக பஸ் விட்டாங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு பஸ்ஸில் போகலாம், பெரியவங்களாம் ஒரு பஸ்ஸில் போவாங்க. அதனால பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும், மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல பாதுகாப்பாக இருக்கும். மாணவர்கள் படும் அவதியை துவரங்குறிச்சி அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் சேஷுராஜிடம் கொண்டு சென்றோம். கூடுதலாக பேருந்துகள் இயக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சேஷுராஜ் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக மணப்பாறை செய்தியாளர் சுரேஷ்.